வங்கக்கடலில் பெஞ்சல் புயல் உருவாகியுள்ள நிலையில் அதன் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும், எங்கெங்கு அதி கனமழை பொழியும் என்ற விவரங்களை விஞ்சி மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, தற்போது புயலினுடைய வேகம் என்பது அதிகரித்திருக்கிறது. அதே நேரத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை பொழிவு அதிகமாக இருக்கும், அதனுடைய போக்கு என்ன, விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமா பாலவேல், பெஞ்சல் புயலானது கடலுக்கு மிக அருகில் உருவாகி இருக்கிறது. பெஞ்சல் புயலாகவே கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அண்மை தகவலாக அறிவித்திருக்கிறார்கள். இது சென்னையிலிருந்து சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் அது மையம் கொண்டிருக்கிறது. வடக்கு வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து காரைக்கால், மகாபலிபுரம், புதுச்சேரிக்கு அருகில் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கரையை கடக்கும் பொழுது 60லிருந்து 80 கிலோமீட்டர் வரை தரை காற்று வீசும். ஒரு சில சமயங்களில் 90லிருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் புயல் கரையை கடக்கும் பொழுது அந்த புதுச்சேரி, வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய பகுதிகளெல்லாம் அதிகனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இது தற்பொழுது 300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இது படிப்படியாக 13 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. கரையை நெருங்கும் பொழுது இதனுடைய வேகம் மேலும் அதிகரிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால இன்றைய தினம் மதிய 2:30 மணி அளவுக்கு உருவாகி இருக்கக்கூடிய இந்த புயலானது நாளை மதியம் கரையை கடக்கும் என்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு நாள் கரையிலேயே அது பயணிக்கிறது, கடல்லையே அது பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதன் காரணமாக ஒரு நாள் முழுவதுமே வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்கள், நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர் ஆகிய பகுதிகளிலையும் கனமுதல் மிக கனமழை, ஒரு சில சமயங்களில் அதி கனமழை கூட பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதி கனமழை அப்படின்றது 21 சென்டிமீட்டருக்கு மேல் மழையினுடைய அளவு பதிவாகும். கடந்த 24 மணி நேரத்திற்கு பெரிய அளவிலான மழை இல்லை. ஆனால் இன்று மதியத்திலிருந்து நாளை மதியத்திற்குள்ளாக 21 சென்டிமீட்டர் மழை அப்படின்றது மிக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு தகவலை தான் சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க. தற்பொழுது நம்ம மழை மேகங்கள் எந்த அளவிற்கு நகர்ந்து வருகிறது என்பதை தான் நம்ம இந்த வரைகலை மூலம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இது நாளைய தினம் கரையை நெருங்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம மிக தெளிவாக பார்க்கலாம். இது நாளை மதியம் 5 மணி அளவு கிட்டத்தட்ட மழை மேகங்களை உருவாக்கக்கூடிய இந்த அடர்த்தியான இந்த பிங்க் கலர்ல இருக்கிறது தான் மிக மிக அடர்த்தியான மேகக்கூட்டங்கள். இது சென்னைக்கு மிக அருகில வருகிறது. அதன் காரணமாகத்தான் அதிக கனமழை இருக்கும் அப்படின்றத தொடர்ந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பிங்க் கலர்ல இருக்கிறது தான் அதிகப்படியான மழை மேகங்கள், மழையை உருவாக்கக்கூடிய மேகங்கள். இது மழையினுடைய அளவை பார்த்துட்டோம். அதே மாதிரி கரையை நெருங்கும் பொழுது அதனுடைய காற்றினுடைய வேகமும் 80லிருந்து 90 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம விண்டி மூலமா பார்த்தரலாம். தொடர்ந்து இந்த பிங்க் கலர்ல தான் காற்று எந்த அளவிற்கு வீசுகிறது அப்படின்றத மிக தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நாளை மாலை 4 மணி அளவில் அது கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு இருக்கும். அந்த சமயங்களில் இந்த காற்று மிக வேகமாக வீசும். கடற்கரையை நோக்கி வர 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 கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் அப்படின்றதையும் நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய நாள் இன்று மதியத்திலிருந்து நாளை மதியம் வரை மிகவும் விழிப்புணர்வோடு இருக்கணும். காற்றுடன் கூடிய அதி கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க கொஞ்சம் சேஃபான மேடாக இருக்கக்கூடிய பகுதிக்கு வரணும் அப்படின்னு தொடர்ந்து தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறாங்க. பாலவே, விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி. வங்கக்கடலில் புயல் உருவான நிலையில் சென்னையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் பிரபு. சுபாஷ், தற்போது கடல் சீற்றம் என்பது தொடர்ச்சியாகவே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. புயல் உருவாகிவிட்டது, தரைக்காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ற நேரத்தில் கடல் சீற்றம் எந்த அளவுக்கு இருக்கு, விவரங்களை பதிவு செய்யலாம்.
பாலா, நம்ம கடந்த 4 நாட்களாக பதிவு செய்து வருகிறோம் கடலின் சீற்றம் எந்த அளவுக்கு இருக்குன்றது. இன்றைய தினத்தில் புயல் தற்போது ஃபெஞ்சல் அந்த புயலானது உருவாகிட்டது. மெரினா கடற்கரையின் ஒரு கழுகு பார்வையாக ஒரு கட்டிடத்தின் மேற்பரப்பிலிருந்து உங்களுக்கு அதை காட்சிப்படுத்துகிறோம். மணல் பரப்புடன் சேர்ந்து மீனவர்களின் படகு ஒரு புறம் மணப்பகுதியில் நிற்கிறது. அந்த கடல் அலைகள் மிக ஆழமாக, மிகவும் அசுரத்தனமாக அந்த கடல் அலைகள் இருக்கிறது. ஒரு நீண்ட அலை பகுதியாக காட்சியளிக்கிறது. அதாவது ஒரு அலைக்கும் இன்னொரு அலைக்குமான கேப்பே தெரியாத அளவுக்கு கண்டினியூவஸா அலைகள் வந்து கொண்டே இருக்கு. அந்த அளவுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு. நம்ம அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்து இப்ப புயலாக மாறி இருக்கு 2:30 மணி அளவில். நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காட்சி, ஒரு நொச்சிக்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய லூப் சாலையினுடைய கடற்கரை பகுதி, மெரினா கடற்கரையோட எக்ஸ்டென்ஷன். அந்த எக்ஸ்டென்ஷன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த அலையே இருக்கு. அதை பார்க்க பலர் தங்களது நண்பர்களிடமும் குடும்பத்தினரிடமும் வந்திருக்கிறதையும் நம்ம காட்சிகளாக பார்க்கிறோம். கடலுடைய சீற்றம் ரொம்ப மோசமாக இருக்கு. நம்ம பதிவு செய்யும் போதெல்லாம் இது சொல்லி வருகிறோம், யாரும் கடற்கரை பகுதிக்கு வர வேண்டாம் என்று மீண்டும் அதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம். ஆபத்தாக இருக்கக்கூடிய பகுதி, கடலில் புயல் உருவாகிவிட்டது. ஆகையால் இன்னமும் காலம் தாழ்த்தாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல காவல்துறையினரும் கண்காணிப்பில் தீவிரமாக இறங்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. கடலின் அலையும் அதன் ஆக்ரோஷமும் அதன் தன்மையும் மிக அதிகமாக இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. அந்த அளவுக்கு கடல்ல அந்த பிரஷருடைய தாக்கம் நமக்கு தெரிகிறது. ஒளிப்பதிவாளர் விவேக் அதை நம்ம காட்சிப்படுத்திட்டு இருக்காரு. நீங்க பார்க்கலாம், நம்ம விஷுவல்ஸ்லேயே பார்க்கலாம் எவ்வளவு பேர் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க இந்த கடல் அலைகளுடைய ஆக்ரோஷத்தை அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் அது தவறு. ஏன்னா இது நீர்நிலை பகுதி. கடல்ல எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த அலைகள் எப்பொழுது வேண்டுமானாலும் ஆக்ரோஷத்தின் வேகப்படுத்தக்கூடும். ஆகையால் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். குழந்தைகளுடனும் வந்திருக்கிறார்கள் என்பதும் நம்ம இங்க பதிவு செய்யக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சுபாஷ். புயல் காரணமாக சென்னையில் காசிமேடு, திருவொற்றியூர், எண்ணூர் கடற்கரை பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. ராயபுரம், வண்ணாரப்பேட்டை, வியாசர்பாடி, கொடுங்கையூர், புளியந்தோப்பு, பெரம்பூர், மணலி உள்ளிட்ட பல பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. தொடர்பான காட்சிகளையும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இதனால் வடசென்னை கடற்கரை பகுதிகளில் கடல் அலைகள் வழக்கத்தை விட உயரமான அளவுக்கு எழும்பி வருகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்று வரும் கள ஆய்வு கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டிருக்கிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் திருமலை. விவரங்களை பதிவு செய்யலாம். வளவில் தமிழகம் முழுவதும் அதிமுகவில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. அதன்படி தொண்டர்கள் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை நடத்தினார்கள். இது குறிப்பாக அதிமுகவில் இருக்கக்கூடிய கிளை, வார்டு, வட்டக்கழகங்கள் மற்றும் சார்பு அமைப்புகளின் பணிகள், செயல்பாடுகள் குறித்து நேரடியாக கள ஆய்வு செய்ய வேண்டும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். இதன்படி இந்த குழுவில் KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கின்றனர். இதையடுத்து கடந்த 11ஆம் தேதி இந்த குழு கூட்டமானது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு சென்று கள ஆய்வு நடத்தவும் திட்டமிட்டு அதன்படி திட்டமிட்டபடி நடந்து வருகின்றது. குறிப்பாக 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான கட்சியினரை தயார்படுத்தும் வகையில இந்த தமிழகம் முழுவதும் இந்த கள ஆய்வு கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன்படி இந்த கட்சி செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கிறதா, தலைமை கழகம் அறிவித்த போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் முறையாக நடந்துள்ளதா, கட்சி நிர்வாகிகள் தவறாமல் வந்துள்ளனரா என்பது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த கள ஆய்வு கூட்டமானது சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செம்மலை ராதாகிருஷ்ணன், சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் மற்றும் மாநகர் மாவட்ட செயலாளர் வெங்கடாஜலம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கின்றனர். இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ள கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி
அதாவது கட்சியில் நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கி வருகிறார். குறிப்பாக ஏற்கனவே நடைபெற்ற இந்த மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெற்ற கள ஆய்வு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் சென்றிருந்த போது அந்த கள ஆய்வு கூட்டத்தில் அதாவது மோதல்கள் ஏற்பட்டு இருக்கின்றன. இந்த மோதல் காரணமாக பல்வேறு பிரச்சனைகள் எழுந்துள்ள நிலையில் தற்போது சேலம் மாவட்டத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த கள ஆய்வு கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பங்கேற்று நேரடியாக தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் ஆலோசனைகளை வழங்கி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி திருமலை.